தேவனுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அருளுரை துளிகள் என்கிற இந்த நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த காலை நேர தியானத்திற்காக கூட நாம் அப்போஸ்தலர் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தியானிக்கலாம். எல்லா வசனத்தையும் நாம் வாசிக்க போகிறதல்ல, ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த அதிகாரத்தினுடைய ஒரு சுருக்கமான செய்தியை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு சிறைவாசம் காத்திருக்கிறது என்பதை அறிந்திருந்த போதிலும் தேவனுடைய முழு ஆலோசனையையும் பகிர்ந்து கொள்வதில் தனக்கிருந்த அர்ப்பணிப்பையும் தேவனை சார்ந்திருப்பதையும் பவுல் வலியுறுத்தி சொல்லுகிறதை இந்த அதிகாரத்தில் காண முடியும். அது மாத்திரமல்ல, இது ஒரு பிரியாவிடை காரியத்தையும் அங்கு நாம் பார்க்க முடியும். என்ன, பவுல் அப்போஸ்தலர் மிலேத்தாவில் பேசுவின் மூப்பர்களுடன் மிகவும் உணர்ச்சி பூர்வமாய் ஒரு சந்திப்பை நடத்தி அவர்கள் தன்னை மீண்டும் காணப்போவதில்லை என்று கூறி அவர்களுக்கு அங்கு பிரியாவிடை கொடுத்து செல்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த மிலேத்தாவிலிருந்து அவர் இப்பொழுது எருசலேம் செல்கிறார். அங்கு அவருக்கு என்ன நேரிடப் போகிறது என்பதை அறிந்துதான் அங்கு செல்கிறார். அதைத்தான் நாம் வசனம் 21, அதாவது அப்போஸ்தலர் புஸ்தகம் 20:21 நாம் 24 வரைக்கும் உள்ளதான வசனங்களை வாசிக்கிறேன் உங்களுக்காக. தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்துடனே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன். இங்கு நாம் வாசித்த வேதவசனம் பிரகாரமாக அவர் அழைத்த அழைப்பையும் அவர் செய்த ஊழியத்தையும் அவர் பட்ட பாடுகளையும் இங்கு நாம் தெரிந்து கொள்ள முடியும். அவருடைய அழைப்பு என்னவென்று நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 15-16 வசனங்களில் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும், இல்லைங்களா? அப்போ அவருடைய அழைத்த அழைப்பிற்கு அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். அவர் எவ்வண்ணமாக அழைக்கப்பட்டாரோ அதை நிறைவேற்றி முடித்து கொண்டிருப்பவராகவும் இந்த வசனங்களில் நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இன்று நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம். நமக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவருக்கும் பிரத்யேகமாக அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்பு எதன் அடிப்படையில் என்று பார்க்கும்போது நம்மளுடைய வரத்தின் அடிப்படையில், நாம் என்று ரட்சிக்கப்பட்டோமோ, நாம் என்று ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டோமோ, என்று ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டோமோ, அந்த நாளிலிருந்து, அந்த நொடிப்பொழுதிலிருந்து நமக்கு ஆவியின் வரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அது ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டதாக இருந்தாலும் அந்த வரத்தின் அடிப்படையிலே நம்மளுடைய அழைப்பும் பிரத்யேக அழைப்பும் இருக்கிறது. அப்போ நாம் நம்மளுடைய அழைப்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலில் நம்மளுடைய வரத்தினை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வரத்தின் அடிப்படையிலே நம்மளுடைய அழைப்பு இருக்கிறது என்று நாம் அறிந்தோம், இல்லைங்களா? அப்போ அந்த வரத்தை அறிந்தோம் என்று சொன்னால் அந்த வரத்தை அறிந்தது மாத்திரமல்ல, அதை நாம் அனல் மூட்டி எழுப்பக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம். அதே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் போது அவருடைய 2ஆம் நிருபத்தில் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் என்று அங்கு எழுதுகிறார், இல்லைங்களா? அப்போ நாம் நம்மளுடைய வரத்தினை நாம் அனல் மூட்டி எழுப்பக்கூடியவர்களாக, ஏனென்று சொல்லப்படும் போது அதன் அடிப்படையில் நம்மளுடைய ஊழிய அழைப்பும் இருக்கிறது. அதன் அடிப்படையில் நாம் தேவனுக்கு வேலை செய்கிறவர்களாக, அதன் நிமித்தமாகவே நாம் அவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம், இல்லைங்களா? அப்போ அதே போன்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன அதே காரியத்தை நாமும் நம்மளுடைய வாழ்க்கையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்மளும் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்பை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நமக்குள் கொடுக்கப்பட்ட வரத்தினை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வரத்தின் அடிப்படையிலே நம்மளுடைய ஊழிய அழைப்பும் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். இந்த சிந்தனை நாம் எல்லோருக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கட்டும். இந்த நாள் இந்த சிந்தை மூலமாக நாம் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் நாம் செபிப்போம். நாம் நம்முடைய வரத்தினை அறிந்து கொள்வோம்.
ஊழிய அழைப்பையும் நாம் பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.